அது நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர், அவருக்கு வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக. நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில். என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம். உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் தலைக்கேறி போச்சு. இதே கர்வம் இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுட்ருப்போம். பாரு 2 இதை பேசிட்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது? அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்துத்தான் இது வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த டியூன் தான் மனசில் நிற்குது. நீங்கள் எத்தனை வருஷமானாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, போனால் போகட்டும் போடான்னு சொன்னால் போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை. அப்போ அந்த டியூன் தான் நிற்கிறதே தவிர அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினதான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்துது அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னா அவனை சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசையிலாலும் சினிமாவில் நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் இளையராஜாவை குத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுக்கு என்னது, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆளில் அதை நல்லா சொல்லிகிட்டு இருக்கார். அவர் பாரதிராஜா சொல்ல மாட்டார், பாவம் அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது. இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல தேவையில்லை. இன்னும் ஆக்கக்கூடிய சாகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கோம். ஆகையால் வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தினம் கும்பிடணும். லண்டன் இன்றைக்கி வைரமுத்து பேரே இருந்திருக்காது.